ஆனந்த நகர் யெகோவா ரட்சணிய சபை வழங்கும் ஜீவ மன்னா. தேவ செய்தி பாஸ்டர் பி. ஏசுதாஸ். தொடர்ந்து கர்த்தர் நம்மத்தில் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை ஒரு விசை கூட நம்மை பலப்படுத்துவாராக. குறிப்பாக நாம் புதிய எருசலேமில் போக ஆயத்தம் படுகிறவர்கள், புதிய எருசலேம் இந்த பூமியில் வருவதற்கு முன்பாக திருச்சபையிலும் தேசத்திலும் என்ன சம்பவிக்கும் அவைகளை குறித்து தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்தில் எபேசு சபையை குறித்து சிந்தித்தோம். அந்த எபேசு சபையில் 1-2 காரியம். முதலாவதாக, அந்த எபேசு சபையில் தேவன் தம்மை எவ்வாறு வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதலுள்ள வசனங்கள் நம்ம கடந்த வாரத்தில் அதில் ஒரே ஒரு காரியத்தை தான் சிந்தித்தோம். சபையின் நடுவில் தேவன் என்ன செய்தாராம்? உலாவிக் கொண்டிருக்கிறவராக தம்மை வெளிப்படுத்தினார். பாருங்க, சபையில் உலாவுகிற தெய்வம். அன்றைக்கு எபேசு சபை நான் சொன்னேன், அன்றைக்குள்ள எபேசு சபை, இன்றைக்கு நம்ம சபை தான். உலகம் முழுவதில் உள்ள எல்லா சபைக்குள்ள செய்தி. சபையில் உலாவுகிற தெய்வம் எல்லாவற்றையும் காண்கிறார். அதை கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். பாருங்க, இப்பொழுது அந்த உலாவின கர்த்தர் அந்த சபையை புகழுகிறார். அந்த உலாவின தெய்வம் ஆண்டவரை இயேசு அந்த சபையை பார்த்து என்ன செய்தாங்க? புகழ்ந்தார். ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லதே புகழுகிற தெய்வம். தெரியுமா? நிறைய பேருடைய மனுஷனோட வாழ்க்கையில் பாருங்க, நம்ம எவ்வளவு நல்லது செய்யட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. பாருங்க, எவ்வளவு நன்மை செய்தாலும் பாருங்க, புகழாவிட்டாலும் பரவாயில்ல, இகழாமல் இருந்தாலே போதும். பாருங்க, உண்மையாகவே நம்ம அனுபவத்தின் வழியாக சொன்னா, நாம் யாருக்கு அதிகமாய் நன்மை செய்வோமோ அவர்கள் தான் நம்மை அதிகமாக என்ன செய்வார்கள்? நம்மை எதிர்த்து நிற்பாங்க, நம்மை இகழ்வாங்க, நம்மை பாருங்க அற்பமாக நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, ஒரு சபைன்னா ஒரு குடும்பம். சபை கிறிஸ்துவின் குடும்பம். அந்த குடும்பத்தின் தலைவர் யாரு? கிறிஸ்து. குடும்பத்தின் தலைவர் யாரு? கிறிஸ்து. அப்ப அந்த குடும்பத்தின் தலைவராயிருக்கிற கிறிஸ்து அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா நல்ல காரியங்களை புகழ்கிறார். இதே போலதான் ஒரு குடும்பத்தில் நல்ல காரியங்களை புகழ வேண்டியதை என்ன செய்யணும்? புகழ்ந்துதான் ஆகணும். வீண் புகழ்ச்சி இருக்கக்கூடாது. நல்லதை பாருங்க, நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். சரி, அவர் எப்படியெல்லாம் புகழுகிறார்? ஒரு 9 காரியத்தை புகழக்கூடிய காரியத்தை காண்கிறார். எபேசு சபையில் இயேசு லாவின போது எத்தனை காரியம் புகழக்கூடியதாக இருந்தது? சத்தமா சொல்லுங்க. எத்தனை? 10 எத்தனை? 9. 10 9 காரியம் புகழக்கூடியதாக இருந்தது. சரி, இன்றைக்கு ஆண்டவர் நம்மத்தில் உலாவுகிறார். அந்த 9 காரியம் புகழக்கூடிய அளவில் இருக்குமா? நம்மை பார்த்து ஆண்டவர் எத்தனை காரியம் புகழ்வாங்க? டோட்டலி எல்லா காரியத்தையும் அவர் சேர்த்து ஒரு 10 ஆக்கி அதில் 9 காரியத்தை புகழ்கிறார். என்னெல்லாம் என்பதை நம்ம வாசிக்க போகிறோம். 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 6ஆவது வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. 9 காரியங்களை இயேசு அந்த சபையில் புகழப்படத்தக்கதாக காண்கிறார். அந்த 9 என்ன? முதலாவது சொல்லுகிறார் 2வது வசனத்திலே, உன் கிரியை. அப்ப எபேசு சபையில் உள்ள கிரியை
ஆக்டிவ் கிரியை. அந்த கிரியை முழுவதும் தேவன் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கதாக இருந்தது. இந்த கால வேளை, இந்த மத்தியான வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் தொடுவாராக. இந்த வசனத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கேட்கிறா, உங்களுடைய கிரியைகள் எல்லாம் தேவன் புகழும்படியாக இருக்கிறதா? தேவன் புகழ்வாரா இகழ்வாரா? நம்முடைய கிரியை பார்த்து. எபேசு சபையின் கிரியை அவ்வளோ பயங்கரம். அந்த எபேசு சபை குறித்து நீங்கள் படித்தா தெரியும். அது விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு பட்டணம். உலகத்திலேயே அதிக விக்கிரக ஆராதனை இருந்த ஒரு பட்டணம் உண்டுன்னா எபேசு பட்டணம். அதுவும் அங்கே இருந்த அந்த பட்டணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவி இருந்தது. அந்த தேவிக்கு பேர் என்ன? என்னது? தியானா, டயானா, பேரழகி, அர்த்தமீஸ் சொல்லுவோம். அர்த்தமீஸ் அல்லது தியானால் அல்லது டயானா. உலக அதிசயங்களில் ஒன்றாக அன்றைக்கு கருதப்பட்டதுனால உலகத்தின் பல தேசங்களில் அந்த இடத்தில் வருவாங்க. விக்கிரக ஆராதனை தண்ணீரே போல போகிறது, பணம் செழித்தோங்குகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் சபை ஆரம்பித்த போது அங்க ரட்சிக்கப்பட்டவங்க அந்த பயங்கரமான அந்த விக்கிரக ஆராதனைகளெல்லாம் உதறி தள்ளினார்கள். ஒரு மந்திரவாதி கூட ரட்சிக்கப்பட்ட உடனே இன்றைக்குள்ள விலை மதிப்பின்படி கோடிக்கணக்கான ரூபாய் விலையுள்ள மந்திர அந்த ஏடுகள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்களாம்? தீ போட்டு எரித்து போட்டாங்க. அதான் கிரிய. எவ்வளவு பயங்கரமான கிரிய. அந்த கிரியை ஆண்டவர் அறிந்திருந்தா. ஆண்டவர் சொல்லுகிற உன் கிரியை அறிகிறேன். அடுத்து என்ன சொல்லுகிற? பிரயாசம். இந்த எபேசு சபையார் சோம்பேறிகளா இருக்கல்ல, ஜபம் பண்ணுவதில் சோம்பேறியா இருக்கல்ல, நன்மை செய்வதில் சோம்பேறிகளா இருக்கவில்லை. பாருங்க, கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் எதிலும் சோம்பேறியா இருக்கவில்லை. இன்னும் அவர்கள் எல்லா காரியத்திலும் உற்சாகமுடவரா இருந்தாங்க. கிரியை. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்கு ஒரு வாழ்க்கை சோம்பேறித்தனமாய் போக. எனக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு மெசேஜ் போட்டா போது யாரோ ஒருவர் ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எபேசு சபையார் அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியை நான் அறிகிறேன். புகழுகிறார். நம்முடைய கிரியை பார்த்து புகழுகிறாரா? நம்முடைய பிரயாசத்தை பார்த்து புகழுகிறாரா? இல்ல எப்பொழுதும் நம்ம உற்சாகத்துக்கு பதிலாக ஆவிக்குரிய நித்திரையோட இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். உன்னோட பிரயாசம். உலகத்தில் நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லி நம்ம புகழ மாட்டாங்க. நிறைய கம்பெனிகள் வேலை பார்க்குறவங்க தெரியும். சில கம்பெனிக்கார் பாருங்க, கொடுக்கப்பட்ட அந்த வேலையை விட அதிகமான வேலை செய்தால் புகழ்ந்து அவர்களுக்கு சர்டிஃபிகேட்டு, அதற்கான சில வெகுமதிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. சில கம்பெனிகளில் பார்த்தா நம்மளை கறிவேப்பிலை போல வைப்பாங்க. கறிவேப்பிலையை நேசிப்பாங்க, உருவி போடுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, ஒரு சுப்பி இல்லைன்னா அப்படியே தூர எடுத்து சொல்லுவாங்க, கறிவேப்பிலை இல்லை, இன்னைக்கு ரசம் வைக்க முடியாது, இன்னைக்கு அவியல் வைக்க முடியாது, இன்னைக்கு சாம்பார் வைக்க முடியாது. கறிவேப்பிலை இல்லைன்னாலும் வைக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக என்ன வேணும், என்ன வேணும், கறிவேப்பிலை வேணும். ஆனால் பயன்படுத்துறதா இல்லை. அந்த கறிவேப்பிலையை நாம் பயன்படுத்துவது என்ன, அதை புகழ்த்துவது என்ன, அதை அப்படியே சமைச்சு சாப்பிட்டு பரவாயில்ல கறிவேப்பிலை நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த கறிவேப்பிலைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்படிதானே? அதுக்கு உயிர் இருக்குதோ இல்லையோ நம்ம கற்பனையிலே நினைச்சிருவோமே. கறிவேப்பிலை என்றால் நம்ம என்ன நினைச்சிருவோம் பாருங்க. இந்த அநேகர் அப்படிதான். நம்முடைய பிரயாசத்துக்கு மதிப்பு கொடுக்கிறது இல்லை, நம்முடைய பிரயாசத்தை பார்க்கிறது இல்லை. நம் பிரயாசப்படும் போது அடுத்தவர்கள் பார்த்து ஏளனமா சிரிக்கிறவர்கள் உண்டு. ஆனா நம்முடைய பிரயாசத்தை பார்த்து புகழுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
நம்முடைய பிரயாசத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவன். இல்லைன்னா அதை சொல்ல மாட்டாங்க இல்லையா? நம்முடைய பிரயாசத்துக்கு பலன் கொடுக்கிறவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் கூட சொல்லுது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி அதன் பலன் என்ன செய்வானா? அடைவான். பிரயாசத்துக்கு பதில் உண்டு. பிரயாசத்துக்கு பதில் இல்லாமல் இல்லை. உலகத்தில் ஒருவேளை தராமல் இருக்கலாம், கவர்மெண்ட் தராமல் இருக்கலாம், உங்க கம்பெனி தராமல் இருக்கலாம். ஆனா பிரயாசத்தை கவனிக்கிற ஒரு பரம தகப்பன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லிக்கிற உங்க பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். நேரெல்லாம் குறைந்த டைம் ஆனதுனால அது வேகமாக போகிற பிரயாசம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொறுமை. பிரயாசத்துக்கு அடுத்து பொறுமை. உண்மை சொல்லிக்கிறேன், பிரயாசத்துக்கு கண்டிப்பா பலன் உண்டு. கண்டிப்பா பலன் உண்டு. நான் ஊழியத்துக்கு வரும் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இந்த பிரயாசப்படுறவங்களை பார்த்துருக்கிறேன். பிரயாசப்படுறவங்களை பார்த்து இந்த பிரயாசப்படாதவங்க அற்பமாக நினைப்பாங்க. இவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அப்படி பரியாசம் பண்ணுற ஒரு ஆளு கூட மேலே வந்தது வரலாறே இல்லை. பிரயாசப்பட்டவனை கர்த்தர் ஏற்ற வேளையில் உயர்த்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படிக்க வந்த ஆரம்ப டைமில் 1982 அப்போ எங்களுக்கு நிறைய ஒர்க்கு கொடுப்பாங்க. ஒர்க்கு இன்னைக்குள்ள மாதிரி இல்லை. அன்னைக்கெல்லாம் பயங்கரமான வேலை. எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்யணும். பாருங்க, எல்லா வேலையும் செய்யணும். அப்போ நாரூல் இல்லைன்னா நாங்கள் அந்த மத்திய சுவாட்டில் அந்த ஒரு 5 பேர் தங்கலாம், அதுக்குள்ளே 10-30 பேர் தங்கும். எப்படி படுப்போம்னு நினச்சிருங்க. எத்தனையோ நாளும் உட்கார்ந்து தான் இருப்போம். ஆனால் அவ்வளோ நெருக்கமான இடம். ஆனால் வேலை என்ன பயங்கர வேலை. அப்போ அங்கே தண்ணி கிடையாது. அப்போ அங்கே ஒரு பார்க் உண்டு. இப்போ இந்திரா காந்தி சிலை இருக்கிற அந்த அது ஒரு பார்க்கா. அதுக்குள்ள தண்ணி, முனிசிபாலிட்டி தண்ணி கொஞ்சம் கீழே வரும், ஒரு கிணறு போல் இருக்கும். விடிக்கால 2 மணிக்கு போய் ஊறாகும், அப்படியே கோரணும். அதுக்கு டைம் டேபிள் போடுவாங்க. கோரி அங்கே ஒரு வேலியெல்லாம் உண்டு, அதெல்லாம் ஏறி சாடி தான் கொண்டு வரணும். ஆனால் நிறைய பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இது பண்ணுவோம். யார் அதிகமாக செய்வாங்களோ அவங்கள தள்ளி விடுவாங்க. நான் எத்தனையோ பசங்களுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், நான் தண்ணி சுமந்திருக்கிறேன். ஆனால் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நான் செய்யலைன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன். அவ்வளவு டாய்லெட்டும் க்ளீன் பண்ணணும். இன்னைக்கும் இருக்கிற மாதிரி ஹார்பிக்கு இன்னைக்கு மாதிரி எதுவும் கிடைக்காது. நான் பிரயாசப்பட்டது சொல்ல போனால் அன்னைக்கு தேங்காவுக்கு அந்த நார் இருக்கு இல்லையா, தேங்காய் அதை அந்த நார் 2 கட் பண்ணி செங்கல் பொடி தருவாங்க. செங்கல் தருவாங்க. நம்ம என்ன செய்யணும், நல்லா இடித்து அது மாவாக்கி அதுதான் என்ன செய்யணும், அந்த க்ளோசெட்டில் போட்டு, க்ளவுஸும் கிடையாது, கையில் எதுவும் கிடையாது, உட்கார்ந்து அதை என்ன செய்யணும். எங்களுக்குள்ள ட்ரைனிங் என்னன்னா, கழுவிட்டு கை வச்சு தொடச்சி பார்க்கணும் அதில் அழுக்கு இருக்குதாங்க. நிறைய பசங்க நான் பார்த்தேன், என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸு தான், கழுவ மாட்டாங்க. தூரத்தில் நரபக்கெட்டு தண்ணி எடுத்து என்ன செய்வாங்க, மேலே ஊற்றிட்டு இங்கே சவுண்டு கேட்கணும்னு சொல்லி சும்மா ஏதாவது ஒரு சவுண்டை போட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் நான் பிரசங்கப்படத்துலேருந்து சொல்லிக்கிறேன், அவர்கள் தேய்க்காமல் போகிறதையும் நான் போய் உட்கார்ந்து அந்த செங்கல் பொடி அள்ளி போட்டு நான் தேய்த்து நல்லா கழுவி கழுவ எனக்கு திருப்தியாக இருக்கும். பாருங்கள், அது சுத்தம் ஆக ஆக ஒயிட் ஆக ஆக நல்ல திருப்தியாக இருக்கும். திருப்தி ஆகிறது வரையிலும் கழுவிட்டு வருவேன். பாருங்க, இது மாதிரி எத்தனையோ காரியங்கள். ஒரு வயதான தாத்தா அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு பயங்கர சுகம் இல்லை. அவருக்கு டாய்லெட் எழும்பி போக முடியாது. ரெஸ்ட் ரூம் போக முன்னாடியே என்ன செய்யும், எல்லாம் போயிடும். ரூமில் இருந்து அப்படியே லைன் பிடிச்சது மாதிரி கிடக்கும். அதுவும் நாங்கள் தான் துடைக்கணும். ஒரு பசங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் என் கையினாலே அதை சுத்தம் பண்ணுவேன். அவங்க துணியெல்லாம் தவித்து கொடுப்பேன். பாருங்க, நான் எதுக்கு சொல்லுகிறேன், எனக்கு பிரயாசப்படாமல் பரியாசம் பண்ணிகிட்டு இருந்த ஒருவர் கூட இன்னைக்கு ஊழியத்தில் ஷைன் ஆகலை, ஊழியத்தில் மேலே வரலை. அதில் 1-2 பேர்
உண்மையாய் பிரயாசப்பட்டாங்க. இன்றைக்கு அவர்களை கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்தி இருக்கிறார். எந்த இடத்திலும் சரிதான், பிரயாசத்துக்கு பலன் உண்டு. பிரியமானவர், பிரயாசத்துக்கு பலன் உண்டு. நாலங்குட்டையில் ஊழியத்துக்கு போன வழியில் ரொம்ப பாழாய் கிடந்து யாரும் குடியிருக்க முடியாது, பயங்கர லீக்கு. அந்த காங்கிரீட் கம்ப்ளீட்டாக மேலுள்ள காங்கிரீட்டு, ஒரு மிஷின் கிடையாது, ஒரு ஒளி கிடையாது, எதுவும் கிடையாது. என் சொந்த கையால் பாறை கம்பியினால் மேலே நின்று என்ன செய்வேன், இடித்து இடித்து சாயங்காலமாக ரத்தமாக வரும், ரத்தமாக வடியும். ஆனாலும் அது எப்படியாவது இடித்து புதுசாக போடணும். நீங்கள் போய் பார்த்தா தெரியும். இப்போ காங்கிரீட் அப்படி சரிச்சு போட்டிருக்குது. அவ்வளோ அன்னைக்கு செய்யலைன்னா அது பாழாய் போகும். என் சொந்த கையினால் அதை இடிக்காண்டர் பலம் தந்தா. ரோட்டை போனவங்களாம் சிலவங்க பரியாசம் பண்ணாங்க, சிலவங்க பரிதாபப்பட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி செய்தது அந்த பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நான் சைக்கிள் மிதிச்சிருக்கிறேன். ஊழியத்துக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சைக்கிள் மிதிக்காத இடமே இல்லை. அன்னைக்கு இங்கெல்லாம் நான் சைக்கிள் மிதிச்சு போனேனோ அங்கெல்லாம் இன்னைக்கு காரில் போக கர்த்தர் செய்திருக்கிறார். ஏன்? நம்முடைய பிரயாசத்தை மதிக்கிற நம்முடைய உன்னதமான தெய்வம். யார் பரிகாசம் பண்ணட்டும், யார் என்ன சொல்லட்டும், தேவ பிள்ளையே, கஷ்டம்தான், நெருக்கம்தான், நிந்தே தான், அவமானம் தான், அவன் அற்பமா சொல்லுவான், அவ அற்பமா சொல்லுவான். பிரயாசத்தை விட்டு விடாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறோம், பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், புகழ்ந்து பேசுகிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறான்? உன்னுடைய பொறுமை. ஏன் பொறுமைன்னு தெரியுமா? பிரயாசப்படும் போது பல பிரச்சனைகள் வரும். அதன் நடுவில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்களேன்? பொறுமையா இருக்கு. பொறுமையா இருக்கிறவங்க தான் பூமியை என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று யாக்கோபு ரூபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் பொறுமையை நீங்கள் கேள்விப்பட்டீர்களே. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் யார ஒரு ஆளாவது பொறுமை எடுக்கணும். புருஷன் மனைவி 2 பேரில் ஒரு ஆளை என்ன செய்யணும் சொல்லுங்களேன். வரமாட்டீங்களே, அதையும் பொறுமையாக தான் சொல்றீங்க. பொறுமையா இருக்கு. கேட்கதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் சில காரியங்கள் நம்ம பொறுமையா இருக்கும். அவசரப்படக்கூடாது. உலகத்திலே சொல்லுவாங்க, அவசர புத்தி அறிவுக்கு மட்டு என்று சொல்லுவாங்க. ஆத்திர புத்தி எப்படிப்பட்டதா? அறிவுக்கு மட்டு. ஆத்திரம் பெரிய புத்தி என்று நினைக்க கூடாது. ஆத்திரம் பெரிய விவேகம் நினைக்க கூடாது. பொறுமையா இருக்கிறவங்க தான் பாக்கியவாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் குடும்பத்திலும் பொறுமையை காத்துக்கொள்ளணும். கர்த்தர் பார்க்கிறார் நம்முடைய பொறுமையை வச்சுக்கொள்ளுகிறார். சரி, பொறுமை. நீ பொல்லாதவர்களை என்ன செய்யாத சகிக்க, அது பயங்கரமான ஒரு அனுபவம். இதெல்லாம் இருந்தாலும் பொல்லாதவர்கள் கண்டா எபேசு சபைக்கு என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்காது. நம்ம அப்படிதான் இருக்கணும். பொல்லாதவர்களை என்ன செய்யக்கூடாது? சகிக்க கூடாது. எவ்வளவு தீவிரமோ. யாராவது பாருங்க துருபதேசமாக வந்தா நம்ம சகிக்க கூடாது. பாவத்தை பாவம் என்று எண்ணக்கூடாது. பொல்லாதவர்களை சகிக்காமல் இருந்ததையும் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தது. இது பயங்கரமான ஒரு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய மரம் இருந்தாதான் ஒரு சபையில் இது நடக்கும். இன்னைக்கு பாருங்க, ஏன் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது? அவன் ஊழியக்காரனே இருக்காது. ஆனா வருவதற்கு முன்னாடி அவரை எப்படி பாஸ்டர் வந்து எல்லாம் தூக்கி வைப்பாங்க. உண்மை சொல்ல, நாங்கெல்லாம் ஒரு பாஸ்டர் என்ற ஒரு இது வாங்குவதற்கு எத்தனை வருஷம் ஓடி இருக்கும் தெரியுமா? ஊழியத்தில் வந்து பாருங்க, நீ 7 வருஷம் 8 வருஷம் வரையிலும் நான் என்னுடைய
நோட்டீஸ் அதாவது ஒரு மீட்டிங் நடத்தணுமானா நான் பாஸ்டர்னு போட மாட்டேன், சகோதர. ஒரு 7-8 வருஷம் போட்டேன். அதுக்கப்புறமா பாஸ்டர் ஒரு சர்டிஃபிகேட் தந்துட்டு சொன்னாங்க, இனி அப்படி போடக்கூடாது, சபை போதக. எப்படி போடணும்? சபை போதக. அடுத்து பாஸ்டர் ஆர்டினேஷன். இன்னைக்கு சண்டை போட்டு இன்னைக்கு வர்றாங்க, நாளைக்கு வந்து பாஸ்டர் ஆர்டினேஷன் வாங்கிட்டு பாருங்க ரெவரண்டே போடுறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 10-12 வருஷத்துக்கு பிறகுதான் எத்தனை ஊழியங்களை கட்டி எழுப்பினேன், எத்தனை ஆத்மாக்களை சம்பாதிச்சிருக்கிறேன். நான் பைபிள் காலேஜில் வகுப்பெடுக்கிறேன். 3 முறை எனக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் தாரேன்னு சொல்லி சபையார் எல்லாம் நாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போனேன். அங்கே போன வேளையில் யாரோ ஒரு ஆளுக்காக எனக்கு ஆர்டினேஷனும் கட்டு. 1-2 பாஸ்டர் வந்து சொன்னாங்க, நீ விடக்கூடாது, சண்டை போடணும். நான் சொன்னேன், எனக்கு சண்டையே போட வேண்டாம், எப்போ அவர் தரணுமோ. உண்மை சொல்லுகிறேன், 3 தடவை நான் புது ட்ரெஸ்ஸு புது இதெல்லாம் வாங்கி விசுவாசிகள் எல்லாம் கூட்டிகிட்டு பாருங்க, எனக்கு என்னது பாஸ்டர் ஆர்டினேஷன் போனோம். கிடைக்கல. திடீரென்று ஒரு கூட்டத்தில் போனோம், சொல்கிறாங்க இன்னைக்கு ஏசுதாசனுக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன். முன்னவா ஒரு பெரிய கூட்டத்தில் எதிர்பாராம பாருங்க, ஒரு பாஸ்டர் ஆர்டினேஷன் வாங்கணும்னா கூட இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இங்கே அப்போஸ்தலர் அல்லாதவர்களே தங்களை எப்படி அப்போஸ்தலர், பெரிய ரெவரண்ட், பெரிய அப்போஸ்தலர், பெரிய ஊழிய, பெரிய பாஸ்டர், பெரிய தீர்க்கதரிசி என்று சிலவங்க அன்னைக்கு எபேசு சபையில் வந்தாங்க. ஆனா அவங்கள விசுவாசிகள் எல்லாம் பயங்கர கிருபை உள்ளவங்க, பாருங்க வரம் உள்ளவங்க. இவங்க யாரு? உண்மையாகவே அருமையான தேவ பிள்ளையே, சகோதரிகளே, பாருங்க, ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் உங்க வீட்டில் வர்றவங்க யார் என்பதை பகுத்தறியக்கூடிய ஒரு வரம் உங்களுக்கு வேணும். இல்லைன்னா ஏமாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஒரு இடத்த பேசும்போது இவங்க யார் என்பதை நீங்க அறியணும். ஆனா எபேசு சபை ஆண்டவர் புகழ்கிறாங்க, அதே கூட சோதித்தறியக்கூடிய கிருபை. சோதித்தறிந்து அவங்க பொய்யர் என்று கண்டு கொண்டார்களாம். பொய்யர் என்று கண்டு கொண்ட ஒரு நிலை. 3வது வசனம் என்ன சொல்லுது? அடுத்தது, நீ சகித்து, பொறுமை வேற, இப்ப என்னது? சகித்து கொண்டே. ஒரு கேள்வி கேட்கிறேன், சகித்து கொண்டே, யார் சகித்து கொண்டே இருப்பாங்க? பைபிள் வசனம் இருக்கு, யார் சகித்து கொண்டே இருப்பாங்க? யாருமே. கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு அன்பு சகலத்தையும் என்ன செய்யும்? சகிக்கும். அப்போ இந்த சபை எப்படிப்பட்ட சபை? நல்ல அன்புள்ள சபை. அன்பு இருந்தாதான் சகித்து கொண்டே இருப்பாங்க. ஒரு புருஷன் பாருங்க, அன்பு இருந்தாதான், மனைவின் மேல் அன்பு இருந்தாதான் மனைவி செய்கிற தவறுகளை என்ன செய்வாங்க? சகிப்பாங்க. அன்பு இருந்தாதான் சகித்து கொண்டே இருக்க முடியும். ஒரு மனைவி இடத்துல அன்பு இருந்தாதான் புருஷன் எவ்வளோ பிரச்சனை பண்ண சகித்து கொண்டே இருக்கணும். எனக்கு தெரியும், எத்தனையோ புருஷன் மனைவியை அடிப்பாங்க, உதைப்பாங்க, 5 காசு என்ன செய்ய மாட்டாங்க, செலவு கொடுக்க மாட்டாங்க. ஆனா சகித்து கொண்டே இருக்கிறாங்க. புருஷன் மேல் வைத்த அன்பு, புருஷன் மேல் வைத்த அன்பு. ஒரு குடும்ப வாழ்க்கையில் சகிப்பு வேணும்னா அன்பு வேணும். ஆவிக்கிற வாழ்க்கையில் பாருங்க, கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்து கொண்டிருக்கணும்னா தெய்வீக அன்பு, டிவைன் லவ் நம்மிடத்தில் நிறைந்திருக்கணும். அப்போ சகிப்புத்தன்மை. 8வது பாயிண்ட் என்ன? அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாம பிரயாசம். பயங்கரமானதா. எபேசு சபை ஏற்கனவே சொன்னேன், பிரயாசத்தில் சொன்னேன். பாருங்க, பிரயாசம் வேற. இப்ப அடுத்த நிலைமையில் அடுத்த லெவல் போறாங்க. எப்படி? இளைப்படையாம பிரயாசம்.
பிரயாசம்ங்கிறது சாதா, எல்லாரும் பிரயாசம். இப்ப அடுத்த கட்டம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இளைப்படையாம சொன்னா ரெஸ்ட் இல்லாம. நம்ம சர்ச்சில் வேலை நடக்கும் இல்லையா, நம்ம மக்கள் வேலை செய்வோம் இல்லையா, சில நாள் அவங்க ரெஸ்டே இல்லாம செய்வாங்க. அதுதான் இளைப்படையாம. சாயங்காலம் பாருங்க 5 மணி 6 மணிக்கு வேலை நிறுத்தணும். சில நாள் 8:30 9 மணி, சில நாள் ராத்திரி 1 மணி, சில நாள் 2 மணி, சில நாள் 12 மணி. அந்த 6 மணி வரை உள்ளது பிரயாசம். சொல்லுங்க, 6 மணி வரை உள்ளது என்னது? பிரயாசம். அதுக்கு மிஞ்சி உள்ளது இளைப்படையாமல் உள்ள பிரயாசம். இது உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொதுவாக நம்ம ஜெபிப்பது, பொதுவாக ஊழியம் செய்வது, பொதுவாக ஆண்டவருக்காக செய்வது, அது பிரயாசம். ஆனா எதுவும் பாராம பாருங்க, இரவு பகல பிரயாசப்படுறோம் அல்லவா, அதுதான் இளைப்படையாம. தன்னுடைய சுகத்தை பார்க்காம, தன்னுடைய காரியத்தை பார்க்காம, தன் குடும்ப காரியத்தை பார்க்காம ஆண்டவருக்காக ஓடுகிறோமே, அதுதான் இளைப்படையாம பிரயாசம். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், இவ்வளவு காலம் குடும்பம் 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 ஓடி ஓடி நிறைய பேர் பார்த்துருக்கேன். இரவு பகல எக்ஸ்ட்ரா டியூட்டி. என்ன பார்த்தோம்? உலகத்துக்காக இளைப்படையாம பிரயாசப்பட்டு என்ன அனுபவித்திருக்கிறீங்க? என்ன அனுபவித்திருக்கிறீங்க? குடும்பத்தை காப்பாற்றணும்னு இளைப்படையாம இரவு பகல ஓடி என்னத்தை கண்டோம்? ஆண்டவர் சொல்லுகிறா, என் நாமத்தை நிமித்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் இளைப்படையாம பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆமை எழுதி வைத்து பலன் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, கர்த்தரோட நாமம்னு அவ்வளவு தைரியமா சொல்ல. நேற்று முன்தினம் கேரளாவில் ஒரு கல்யாணத்துக்காக நான் என் மனைவி மகனுமா போயிருந்தோம் எங்கள் ஊர். அப்போ போகும்போது ஒரு இடத்துல வச்சு நான் சொன்னேன், இந்த இடத்து ஒரு நாள் ராத்திரி 2 மணி முதல் 6 மணி வரையிலும் தன்னந்தனிமையாக உட்கார்ந்தேன் ஒரு சின்ன பிராயத்தில். ஏன்னா இன்னைக்கு சர்ச்சில் மீட்டிங்கன்னா சர்ச்சில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்து ராத்திரி நாங்கள் இங்கே 2 பசங்க உண்டு, சர்ச்சிலே தூங்கிடும். சின்ன ஸ்டே எவ்வளோ இருக்கும் நம்ம. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது ஜீவமன்னா நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்று வருகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலும் நீங்கள் அதிகமான நன்மைகள் பெறும்படியாக நமது யெகோவா இரட்சணிய சபையில் ஞாயிறுதோறும் காலை 7 மணிக்கு முதல் ஆராதனையும், காலை 10:30 மணிக்கு 2வது ஆராதனையும், புதன் காலை 10:30 மணிக்கு பெண்கள் ஜெபமும், மாலை 7 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டமும், வெள்ளி காலை 10:30 மணிக்கு உபவாச கூட்டமும், சனி மாலை 7 மணிக்கு ஆயத்த ஜெபமும் நடைபெற்று வருகின்றன. மேலும் சிறுவர் வேத பாடங்களும் வாலிபர் கூட்டமும் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் வேறு ஆவிக்குரிய சபையில் போகாதவர்கள் இக்கூட்டங்களில் பங்கு பெற்று தெய்வீக ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம். மேலும் பாஸ்டர் பி. இயேசுதாசன் அவர்களும் சகோதரி லதா இயேசுதாசன் அவர்களும் உங்களுக்காக ஆவிக்குரிய ஆலோசனைகள் தந்து உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். 24 மணி நேர ஜெப தேவைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது முகவரி: பாஸ்டர் பி. இயேசுதாசன், யெகோவா இரட்சணிய சபை, 3/268B, குருகுலம் சாலை, அனந்தன் நகர், ஆசாரிப்பள்ளம் அஞ்சல், கன்னியாகுமரி மாவட்டம் 629201. ஃபோன் நம்பர் 046522360339 மற்றும் 9940580309. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.